ओम श्री गुरुभ्यो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुं। அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாள் பகவத்கீதை சத்சங்கத்தில் குறிப்பிட்ட தலைப்புகளின் கீழ் பகவத்கீதையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்லோகங்களை நமது ஆச்சாரியர்கள் விளக்கவுரை வழங்கி வருகிறார்கள். இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மனத்தை வசப்படுத்துதல். முதல்ல மனம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனம் அப்படிங்கிறது ஒரு கருவி. ஒரு கருவி என்ன பண்ணும்? அது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும் இல்லைங்களா? இது ஒரு வேலையை செய்யும். அப்போ மனம்ங்கிறது ஒரு கருவினா அதுவும் ஏதாவது ஒரு வேலையை செய்யும் இல்லைங்களா? என்ன வேலை செய்யும்? எல்லா வேலையுமே, ஒரு பொருளை நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும், நம்ம சாப்பிடணும், நடக்கணும், படிக்கணும், தூங்கணும், இது எல்லாமே இந்த உடல் செய்யணும் அப்படின்னா மனம்தான் அது மூலமாக செய்யுது சரிங்களா? இப்போ செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம செய்கிற எல்லா வேலையுமே குழந்தைங்க செஞ்சிடுறாங்களா? இல்லைங்களா? அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலிருந்து புலன்கள் மூலமாக ஒரு விஷயத்த பார்க்குறோம், அறியறோம், அப்புறம் அதை கற்றுக்கிறோம். அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களின் அடிப்படையில் அடுத்த செயலை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்ததுலேருந்து நம்ம சாப்பிட சொல்லித்தர்றோம், நடக்க சொல்லித்தர்றோம், பேச சொல்லித்தரோம், எல்லாமே சொல்லித்தர்றோம். அப்போ அது அப்பா அம்மாட்டிருந்து, குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து அது கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா அந்த வேலைகள் அது பண்ணுது. சரிங்க. இப்போ 10 குழந்தைகள் அந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஒரு வகுப்பில் உட்காண்ட்ருக்காங்க. அந்த எல்லா குழந்தைகளுக்கும் பேச தெரியும், எழுத தெரியும், சாப்பிட தெரியும். ஒரே மாதிரி தான் எல்லா குழந்தைகளும் அதை பண்ணுவாங்க. ஓவிய ஆசிரியர் வரைய சொல்லி தர்றாங்க இல்லைங்களா? அப்போ வரைய சொல்லி தரப்போ அதில் 1-2 குழந்தைங்க மட்டும் நல்லா வரைகிறாங்க. மற்ற குழந்தைகளுக்கு அது வரைய தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி அடுத்த வகுப்பில் பாடலாசிரியர் வராங்க, பாட்டு சொல்லி தர்றாங்க. வேற 1-2 குழந்தைகள் மட்டும்தான் அதை கற்றுக்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது. சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுகிறதெல்லாம் பொதுவாக இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வேறுபாடு இருக்குது இல்லையா? ஆனால் அந்த குழந்தை அப்போ தான் முதல் தடவையாக அந்த ஓவியம் வரைகிறத கண் கொண்டு பார்க்குது. பார்த்த உடனே அதுக்கு அது அது பிடிச்சு போயிட்டு அது வரையறதுக்கான திறமை அந்த குழந்தைகிட்டேருந்து வெளிப்படுது. பாட்டு பாடுற திறமை வெளிப்படுறது இல்லைங்களா? அப்போ அது எதனால அது நடக்குது அப்படின்னா அந்த மனது மூலமாக தான். அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத, எதனால் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது பனிப்பாறை சரிங்களா? கடல்ல கப்பல் வர்றப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த சின்ன அளவு இருக்கிற இந்த பனிக்கட்டி மாதிரி இருக்க சின்ன பனிப்பாறை மட்டும்தான் அந்த கப்பலோட கண்ணுக்கு தெரியும். இப்போ நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால, தொழில்நுட்ப வளர்ச்சினால அவங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க அந்த விபத்து ஏற்படாமல் சேஃப்டியாக போய்க்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் தெரியாது இல்லைங்களா? கப்பல் கடலில் போயிட்டு இருக்கிறப்போ மேலே இருக்கிற இந்த குட்டி பனிப்பாறை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த விபத்தை அவங்களால தடுக்க முடியறதில்லை. ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த குட்டி பனிப்பாறைன்னா அந்த பெரிய கப்பல் போகிறப்போ அது மோதினாலும் இது உடஞ்சிரும், கப்பலுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் அதுக்கு கீழே அந்த பனிப்பாறை இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. அது மேலே பயணிக்கிற அந்த கப்பலுக்கு தெரியாது. இந்த குட்டி பனிப்பாறை கடலுக்கு மேலே 10% அளவு தான் இருக்கும். கடலுக்கு கீழே தான் 90% அளவு இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மனசுலையும் மேல்மனம் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவு இருக்குதுங்க. அதே கான்செப்ட் தான். தெரியுதுங்களா? ஓகே. கடலுக்கு மேலே தெரியற இந்த குட்டி பனிப்பாறை அளவுக்கு தான் நம்மளுடைய மேல்மனம் இருக்குது. கடலுக்கு அடியில் இருக்கிற பெரிய பனிப்பாறை சைஸ் அளவுக்கு நம்மளுடைய ஆழ்மனம் இருக்குது. இது அடிமனம் ஆழ்மனம் அப்படிலாம் பிரிப்பாங்க. நமக்கு இப்போது இந்த வகுப்புக்கு தேவை இதை 2 பிரிவாக பிரித்து நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த மேல் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிரிவில் நம்ம பிறந்ததில் இருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட நினைவுகள் எல்லாமே இதில் பதிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பிறவிகள் இருக்கு இல்லைங்களா? அதோட நினைவுகள் எல்லாமே, நம்மளோட ஆசைகள், நம்மளோட உணர்வுகள் எல்லாமே ஆழ்மனதில் தான் பதிஞ்சிருக்கும். இங்கே மேலே இருக்கிறது
நினைவுக்கு நமக்கு தெரியும். நினைவுகள் வந்து தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத இந்த மேல்மனம். இப்போ நமக்கு தெரியும் நம்ம 10 வயசுல என்ன பண்ணோம், 30 வயசுல என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஆழ்மனத்தில் இருக்கிற நினைவுகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும், நமக்கு தெரியாது. கடந்த பிறவிகளோட நினைவுகள் வந்து மறைக்கப்பட்டு தான் இருக்கும். அது மறைக்கப்படாமல் இருந்தால் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு எக்ஸாம் எழுதுகிறோம், கொஷின் பேப்பர் தர்றாங்க, ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணுறீங்க, அப்போது அதுக்கான பதில் மட்டும் உங்களுக்கு ஞாபகம், நல்லா படிச்சுட்டு போயிருந்தா ஞாபகம், புரியலைன்னா ஞாபகம் வராது. அந்த பதில் ஞாபகம் வரும் இல்லைங்களா. உடனே நீங்கள் அதுக்கான பதில் எழுதுறீங்க. சப்போஸ் அந்த முதல் கேள்வி நீங்கள் படித்து பார்க்குறப்போ அந்த மொத்த புத்தகமே உங்களுக்கு ஞாபகம் வந்து நின்னா உங்களால் அதை எழுத முடியுமா? முடியாது. அப்போது அது ஒரு கிஃப்ட்டு தான் இல்லைங்களா. நீங்கள் எதை வேணுமோ உங்களுக்கு அதை மட்டும், இது மனம்னு சொல்கிறதுல மனம், புத்தி, சித்தம், அதெல்லாம் அகங்காரம் அதெல்லாம் பிரிப்பாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது சித்தம் தான். சித்தம் தான் முழு மனசுமே, சரிங்களா. அந்த சித்தத்தில் நமக்கு இந்த பிறவிக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் மேல் மனதில் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி கடந்த கோடி கோடி பிறவிகளான விஷயங்கள் எல்லாமே ஆழ்மனத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்மளோட திறமைகளோ இல்லை உணர்வுகளோ வந்து நமக்கே தெரியாமல் ஒரு கட்டத்தில் வெளிப்படுது. அது ஆசைகளாக இருக்குது, ஆசைகளாகவும் உணர்வுகளாகவும் இருக்குது. ஆசைகளாக இருக்கிறப்போ நான் அடுத்த பிறவியில் நான் ஓவியனாக இருக்கணும், நல்ல பாடகராக இருக்கணும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இந்த பிறவியில் கிடைக்கிறப்போ உங்களோட அந்த இது வந்து வெளிப்பட்டுருது, திறமை வெளிப்பட்டுருது. அதேமாதிரி உங்களுக்கு காரணமே தெரியாமல் கோபம், பயம், மகிழ்ச்சி எல்லாம் வர்றதும் நமக்கு இந்த ஆழ்மன உணர்வுகளோட வெளிப்பாடு தான். இந்த மனம் பற்றி இந்த அறிமுகத்தோட நம்ம பகவத்கீதை ஸ்லோகனுக்குள்ள போகலாம். முதல் ஸ்லோகன், சாதகன் உள்ள எழுச்சிகளை பொறுத்து கொள்வான். இங்கே சாதகன் அப்படின்னு சொல்றது வந்து மோட்சத்தை விரும்பும் சாதகன் நம்ம எல்லாரும் தான். அப்படி மோட்சத்தை விரும்பும் சாதகன் வந்து மனதில் எழும் எழுச்சிகளை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ பகவானுவாச்ச சக்னோதி ஹைவ யஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தஸ்ஸ சுகீ நரஹ. இதுல யஹ அப்படின்னா எந்த மனிதன், எவன் ஒருவன், இஹ ஏவ, இதை சக்னோத்தி இஹ ஏவ அப்படின்னு பிரிக்கணும். இஹ ஏவ இந்த பிறவியிலேயே, எந்த மனிதன் இந்த பிறவியிலேயே, ஷரீர விமோக்ஷனாத், ஷரீரத்துக்கு விமோக்ஷனம் அதாவது மரணம், இந்த உடல் அழியிற, இந்த சரீரம் அழியறதுக்கு பிராக்னா முன்பே, எந்த மனிதன் இந்த பிறவியிலேயே சரீரம் அழிவதற்கு முன்பே காம குரோத உத்பவம், காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம், உத்பவம்னா எழுதல், பவம்னா தோன்றுதல், எழுதுதல், அதை சோடும் அப்படின்னா பொறுத்து கொள்தல், சக்னோதி அப்படின்னா சக்தி, திறன் பெற்று விட்டானோ, திறன் பெறுதல், ச யுக்தப் அவன் யோகி, யுக்த அப்படின்னா யோகி, ச நர சுகி அந்த மனிதனே, நரன்னா மனிதன், ச நர சுகி சுகம் பெற்றவன். எந்த மனிதன் இந்த பிறவியிலேயே சரீரம் அழிவதற்கு முன்பே காமக்ரோத எழுச்சியை பொறுத்து கொள்வதற்கு, காமக்ரோத எழுச்சியின் வேகத்தை, வேகம்னா எழுச்சி தோன்றுது, அந்த தோன்றதோட எழுச்சியை பொறுத்து கொள்வதற்கு திறன் பெற்று விட்டானோ அந்த மனிதன் தான் யோகி, அந்த மனிதனே சுகம் பெற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனித பிறவியில இருக்கிற எல்லாருமே என்ன சுகத்தை தான் தேடுறோம் இல்லைங்களா. யாரும் துன்பம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. சுகம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நாட்டமும். அந்த சுகம் வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம், பணம், பொருள், பதவி, அதிகாரம், புகழ் எல்லாமே தேடுறோம். அது மூலமா நமக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அடைஞ்சாலுமே நம்ம அடைஞ்சது பணமா இருக்கலாம், அது வந்து சாதனம் தான். ஆனா அந்த பணத்து மூலமா நம்ம என்ன அடையிறோம், சுகம்தான் அடையிறோம். அதுதான் சாத்தியம். நீங்க என்ன அடையறக்கு ஆசைப்பட்டாலும் உங்களோட ஒவ்வொரு மனுஷங்க ஒவ்வொரு ஆசைப்படலாம். ஒருத்தங்க நல்லா பணம் சம்பாதிக்கணும், ஒருத்தங்க நல்லா புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆசைப்படலாம். ஆனால் அந்த சாதனங்கள் தான் வேறையே தவிர எல்லா மனிதர்களோட நோக்கமும் வந்து சுகத்தை அடையணும் அப்படிங்கிறது தான். அப்படி யார் அந்த சுகத்தை பெற்றவனாவான் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தில் எழுகின்ற காமக்ரோத எழுச்சிகளை பொறுத்து கொள்பவன் தான் அந்த சுகம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க எவ்வளோ வேணா சாதிச்சிருக்கலாம், ஆனா அந்த உள்ள எழுச்சிகள் இருந்தது அப்படின்னா
நமக்கு வந்து அந்த சுகம் கிடைக்காது. நம்ம பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம மன உணர்வு நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறப்போ நம்மக்கிட்ட ஆனந்தம் இருக்கிறது இல்லைங்களா? அதனால் அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. இந்த காம குரோதம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். காமம் அப்படிங்கிறது ஆசை. இந்த காமம் ஆசை வந்துச்சுன்னா அதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல காமம் எப்படி தோன்றுது, ஆசை எப்படி தோன்றுது. ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருளை பார்த்த உடனே நமக்கு அது மேலே விருப்பு ஏற்படுது, இல்லை வெறுப்பு ஏற்படுது. ரெண்டு ஒன்று தான். வெறுப்பு ஏற்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு இன்னொரு பொருள் பிடிச்சிருக்கு, விருப்பு ஏற்படுது. ஆக மொத்தம் வந்து நமக்கு ஒரு பொருளை பார்த்தோன்னே அது விருப்பு ஏற்படுது. அந்த விருப்பு வந்து ராகம்னு சொல்லுவோம், ராகம் அப்படின்னு சொல்லுவோம். வெறுப்பு வந்து துவேஷம்னு சொல்லுவோம். ராகம் அப்படின்னா பற்றுதல், ஒரு பொருளை பிடிச்சிக்கிறது, அதுக்கு பேர் தான் பற்று. இப்போது நம்ம ஒரு பொருளை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் லூஸாக பிடிச்சிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து அந்த நீங்கள் ஒரு பேனாவை நான் பிடிச்சிட்டு இருக்கேன்னா அதை நீங்கள் ஈஸியாக என்கிட்ட இருந்து வாங்கிட முடியும். ஆனால் நான் இறுக பற்றிட்டு அதை அப்படியே ஒட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து அதை வாங்க முடியாது இல்லைங்களா? என்கிட்ட இருந்து என்னாலையுமே அதை பிரிக்க முடியாது. அதுதான் பற்று. ராகம் வந்து அப்படியே பசை மாதிரி ஒட்டிக்கிறது தான் ராகம். அப்போ நம்ம ஒரு பொருள் மேலே நம்ம அந்த பற்று வைக்கிறோம், அதுதான் ராகம். அந்த ராகத்துக்கு நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயமோ ஆசைப்படுறோம், அந்த விஷயம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அதோட அப்போ நமக்கு ஒரு சுகம் கிடைக்குது. அந்த ஆசை நிறைவேற்றம் அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு சுகம் கிடைக்குது. ஆனால் அது எவ்வளோ நேரம் நீடிக்குது? ஒரு சில மணித்துளிகள் இல்லை ஒரு சில நாட்கள், அவ்வளோதான். மறுபடியும் வேற ஆசைகள் வந்து எழும். இங்கே தான் என்ன வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய ஆழ்மனம் வேலை செய்யுது. இந்த பிறவி ஆசைகள் மட்டும் தீர்த்துக்கலாம் அப்படின்னா அது முடியாது. இன்னும் கோடி கோடி பிறவிலாம் நம்ம ஆசைகள் வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அது அடுத்தடுத்தது வந்து எழும்பிட்டே தான் இருக்கும். ஆசை நிறைவேறப்போ அடுத்த ஆசைக்கான விதை அங்கேயே விழுந்துருது. அப்போது அடுத்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அது அங்கே முடிஞ்சிருமான்னா முடியாது. அந்த ஆசைகள் வந்து முடிவற்றதான் போய் நீண்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த ராகத்துக்கு தடை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு அது அடையறதுக்கான தடைகள் நிறையா வருது. என்னாலையும் வரலாம், மற்றவங்கனாலையும் வரலாம். அப்போ அந்த தடை ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து வேதனை, அடைய முடியல அப்படிங்கிற வேதனை ஏற்படும். இல்லை அது மேலே இன்னும் ரொம்ப அதிதீவிர விருப்பம், அதிதீவிரமாக அந்த ராகம் இருந்தது அப்படின்னா நமக்கு அது குரோதமாக உருவாகும். அது அந்த பொருள் மேலேயா இருக்கலாம், இல்லை அந்த தடையை கொடுக்குற மனிதர்கள் உறவுகள் மேலேயும் இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயம்தான் நடக்கும். இந்த காமங்கிறது வந்து நம்ம மறைச்சிடலாம். இப்போ என் மனசுக்குள்ளே ஒரு எழுற ஆசைகள் வந்து வெளியே யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? ஒருவேளை நான் பார்த்தோன்னே என் கண் அகல விரியும், அந்த மாதிரி சில இது வந்து இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிகுறிகள் வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெருசாக அதனால் ஒன்றும் பாதிப்பில்லை ஆசைகள்னால. ஆனால் அதுவே வேகம் எடுத்து கோபமாக உருவாடுறப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குரோதம் வர்றப்போ அது நம்மளால் கண்டிப்பாக மறைக்கவே இயலாது இல்லைங்களா? இது வந்து ஆசையினால் ஏற்படும் விளைவு. சரி, அப்போ நான் ஆசையே படக்கூடாதா வாழ்க்கையில்? நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன், இங்கே நான் தண்ணி குடிக்கணுன்னா கூட நான் இங்கேருந்து எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு ஆசை தான் இல்லையா? ஆசைப்படாமல் நம்ம வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஆசைக்கும் தேவைக்கும் வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? நான் தண்ணி குடிக்கணும், ஒரு டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது நம்மளுடைய தேவை. நம்மளோட தேவை வந்து தண்ணி அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு இருந்துச்சுன்னா அது நம்மளோட தாகத்தை தீர்க்கும், நமக்கு சுகம் கொடுக்கும். அதே நம்மளோட ஆசை வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, தேவைகள் போக நம்ம ஆசை இருந்துச்சுன்னா அது சுனாமி அளவுக்கு இருக்கும். அது நம்மளையே மூழ்கடிச்சிரும். அதனால பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுங்களா? இல்லை. இந்த ஆசைகளும் காமமும் குரோதமும் நம்ம ஆரம்பத்திலேயே தடை செய்யலை அப்படின்னா, நம்ம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதை தணிக்க முயற்சி பண்ணல அப்படின்னா அது வந்து பயங்கரமாக வேகம் எடுத்துரும். இப்போ பைக்கை வந்து நம்ம நார்மல் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா பிரேக் போடணுன்னா நம்ம ஈஸியாக நிறுத்திடலாம். ஆனால் ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம்னா அது நிறுத்துறது கஷ்டம், விபத்து ஏற்படும். அதனால தான் பகவான் சொல்கிறாரு, இந்த காம குரோத எழுச்சிகளை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம மோட்சத்தின் பாதையில் பயணிக்க முடியும். ஏன்னா இந்த மனத்தடை தான் பெரிய தடையாக இருக்குது. என்னதான் நம்ம பிரம்ம வித்யாவை சாஸ்திரம் மூலமாக குரு நமக்கு சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் கேட்குற எல்லா கேள்வி பதில் நிகழ்ச்சிகளையும் சரி, இல்லை நமக்குள்ளே எழுற கேள்விகள் என்ன அப்படின்னா, என் அறிவுக்கு தெரியுது நான் பிரம்மன்னு தெரியுது, ஆனால் என்னால் நான் பிரம்மமாக உணர முடியல, எனக்கு அது புரிய மாட்டேங்குது, என் மன உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா பகவானே அதுதான் சொல்கிறாரு, மன உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த
மனிதன் தான் சுகம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஒரு கதைங்க. வள்ளல் தன்மையை சொரூபமாக கொண்ட ஒரு மலை அரசன். அவன் மலை அரசன்னு சொல்றதை விட ஒரு இனக்குழுவோட தலைவன். ஒரு நீண்ட மலைத்தொடரை ஆண்டு வர்றான். அவனோட வள்ளல் தன்மை எப்படிப்பட்டதுன்னா, சுவாமிஜி வந்து சொல்லுவார், உங்களுக்கு வச்சுட்டு இன்னொன்று கொடுத்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தானம். நீங்கள் ஒரு இழப்பை அனுபவிச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு அதை கொடுக்குறீங்க அப்படின்னா அது தியாகம் அப்படின்னு. அப்போ அவரோட வள்ளல் தன்மை வந்து பார்ப்பூரா பரவி இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா? அவர் ஏன் இனக்குழு தலைவன் அப்படின்னா, அங்கே நிறைய இனக்குடிகள் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்கள எல்லாரையும் காப்பாற்றுற, அந்த மலையும் சேர்ந்து காப்பாற்றுற ஒரு தலைவனாக அவர் இருக்காரு. அவரோட வள்ளல் தன்மை வந்து அளவற்றது. அங்கே இருக்கிற குடிகள் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைகள் செய்வாங்க. அதாவது நீண்ட மலை தொடரது, அதில் ஒவ்வொரு மலைகள் இருக்கும், குன்றுகளாகவும் இருக்கும், மலைகளாகவும் இருக்கும். ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு குடிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, வில் வித்தையில நல்லா தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து காட்டெருமை இருக்கு இல்லைங்களா? காட்டெருமை வந்து யானையை விட பலம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த காட்டெருமையவே பழக்குவாங்க. ஏன்னா மலை மக்களுக்கு வந்து விலங்குகளும் காடும் தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. அதனால அவங்க காட்டெருமையை பழக்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்க. இன்னொரு அந்த இன்னொன்று மலையில வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூலிகை மருந்தெல்லாம் தயாரிப்பாங்க. அந்த காட்டில் இருக்கிற செடி கொடிகளை வச்சு அவங்களுக்கு ஏதாவது வனவிலங்குனால ஆபத்து ஏற்பட்டாலோ, இல்லை இயற்கை சீற்றங்கள்னால அவங்களுக்கு அந்த மழை அந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா? பூச்சிகள் நிறையா இருக்கும் காட்டில். அப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம இதுலங்க இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் அவங்கள இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மருத்துவர்கள் தேவை. அதை ஒரு இன மக்கள் பார்த்துப்பாங்க. இன்னொரு இன மக்கள் வந்து கூவல்னு சொல்லுவாங்க. அவங்க பேரே கூவல் குடியினர்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்டு கொடுப்பாங்க. இப்போ இங்கிருந்து நம்ம டெலிஃபோனில் பேசிட்டு பார்சல் வருது, இல்லை எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் கூப்பிட்ற மாதிரியெல்லாம் அங்கே இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆபத்துன்னா தெரிவிக்கணும். இன்னொரு மலையில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு எதிரியே வர்றாங்க அப்படின்னா இந்த மலையை தாண்டி தான் அவங்க போகணும். அப்போ அவங்க வர்றதை இவங்க முன்கூட்டியே கணிச்சு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி நடந்து போனாலுமே நீங்கள் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலை ஏறி இறங்குறதுக்கு அரை நாள் ஆகும், ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ள ஆபத்து வந்துடும். இல்லை ஒரு விலங்கு வருது அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கூவல் மூலமாக சவுண்டு மூலமாக ஒரு குறிப்பிட்ட சவுண்டுக்கு குறிப்பிட்ட பொருள் வச்சுப்பாங்க. அதை வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து அவங்க வச்சுருப்பாங்க. போர்க்காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் மக்களை மட்டும் ஒரு குறிப்பிட்ட மலையிலையும் சில பேர்த்த நிற்க வச்சு லைன் அப்படியே அந்த சவுண்டை வந்து பாஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது. அவங்க அந்த மலையில் என்ன கிடைக்குதோ காய்கனிகளை சாப்பிட்டுட்டு அவங்க அந்த விலங்குகளோட இருந்துட்டு உணவுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வேட்டையாடிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் தர்மப்படி வழி நடத்துகிற அந்த மலையையும் இயற்கையையும் அந்த மக்களையும் பாதுகாத்து வாழ்கிற வள்ளல் தன்மை கொண்ட ஒரு தலைவன். இதை மலைக்கு கீழே வந்தோன்னா சமதள பரப்பு. சமதள பரப்பில் ஆள்ற மன்னர்கள் இருக்காங்க, நிறைய மன்னர்கள் இருக்காங்க. இந்த எல்லா மன்னர்களுக்கும் வந்து அந்த மலையரசன் மேலே பொறாமை, அந்த மலையரசனோட புகழ் மேலே பொறாமை. ஏன்னா இந்த பாணர்கள்னு சொல்லுவோம், அதாவது பாட்டு பாடிட்டு இங்கே இந்த புகழ் அங்கே சொல்கிற, அந்த புகழ் இங்கே சொல்கிறது. அப்புறம் இந்த சங்ககால இலக்கியங்களை பற்றிலாம் பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா? அதையெல்லாம் போய் பாடிட்டு பரிசு பெற்று வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மூலமாக இப்போ நியூஸ் பேப்பரில் இருக்குல்ல, அப்போல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் கிடையாது. அந்த பாணர்கள்னு சொல்லப்படுறவங்க மூலமாக தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நியூஸே பரவும். அப்போ அவங்க வந்து சொல்ல கேட்டு இவங்களுக்கு அவங்க பார்த்தது கூட கிடையாது. இங்கே சமதளத்தில் இருக்கிற ராஜாக்கள் கூட ஏதாவது நட்பு நாடாக இருந்துச்சுன்னா மீட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எதிர் நாடாக இருந்ததுன்னா போர் புரியறதுக்காக மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எங்கேயோ மலை மேலே இருக்காங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க மூலமாக தான் இந்த புகழ் பரவுது. அதை இவங்க கேட்க இவங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்கும் அவனோட புகழ் மேலே. எப்படின்னா, ஆனால் இங்கே வந்து இப்படி முத்தும் மணியும் செல்வமும் கொளிக்கிற சமதளத்தில் கடல் இருக்குது, வேளாண்மை, எவ்வளோ விஷயங்கள், கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணி அங்கேருந்து எவ்வளோ விஷயங்களை கொண்டு வருவாங்க. இந்த வேந்தர்களுக்கு வந்து செல்வம் அளவு கடந்து இருக்கு. இவங்களும் அந்த புலவர்களுக்கு பரிசு விடுவாங்க இல்லைங்களா? நாங்கள் இவ்வளோ கை நிறைய அள்ளி தர்றோம், அவங்க காட்டில் என்ன பெருசாக கிடைச்சிட போகுது. ஆனால் எங்களை விடவே வந்து அவனோட புகழ் வந்து எந்த பாணர் வந்தாலும் யார் வந்தாலும் புகழ் வந்து அப்படி பெருமையாக சொல்கிறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பொறாமை. அப்போ இவங்க அந்த மலை வளத்தை கைப்பற்றணும், அவனோட புகழ் முதல்ல வந்து அந்த புகழை தோற்கடிக்கணும். நம்மளை விட ஒரு பெரிய ஆள் இருந்துடக்கூடாது. எப்பயுமே ஒரு அகங்காரம் ஒரு அகங்காரத்தை தோற்கடித்த பார்க்கும் இல்லைங்களா? அதை வந்து தோற்கடிச்சிடணும் அப்படின்னு. ரெண்டாவது, அங்கே இருக்கிற மலை வளங்களை வந்து நம்ம கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட விருப்பம். அதனால மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து
படையெடுத்து போகலாம் மலைக்கு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சமதளத்தில் போர் புரியற மாதிரி மலையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் போர் புரிஞ்சிட முடியாது. ஏன்னா விலங்குகள் இருக்கும், அப்புறம் பாதை ரோடெல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அங்கே வந்து அந்த மலை மக்களுக்கு மட்டுமே தான் போகக்கூடிய வழிகள் இருக்குது. நிறைய விசைச்செடிகள் இருக்கலாம், விலங்குகள் இருக்கலாம். அப்போ இவங்க வந்து கடும் முயற்சி, பல தடவை தோல்வி அடைஞ்சு ஒரு தடவையும் இவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பல ஆட்கள் வச்சு, போர் வீரர்களை வச்சு பாதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஒரு தடவை போகிறப்போ அவங்களும் போர் செஞ்சு அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அந்த மலை மக்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அந்த மலையரசன் தலைமையில இருந்துட்டு இவங்களை வந்து ஜெயிச்சிடுறாங்க. இவங்களும் திரும்பி மீதி உயிர் தப்பிய போர் வீரர்கள் மட்டும் திரும்பி ஓடி வர்றாங்க. அப்போ அந்த மலையரசன் கூட இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அவங்களுக்கும் அந்த தளபதி, குட்டி குட்டியா இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த தளபதி அந்த மாதிரிலாம் பேர் இருக்கும், மந்திரிகள். அவங்க கூடி இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க, நம்ம வந்து அவங்கள துரத்திட்டு போய் அவங்கள அழிச்சு ஒழிச்சிருவோம், அவங்கள வந்து இல்லாமல் பண்ணிடுவோம், திருப்பி இவங்க வந்துட்டே தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த தலைவன் சொல்லுவான், வேண்டாம் போதும், நம்மளை பாதுகாத்துட்டோம்ல அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ கூட இருக்கிற ஒருத்தர் கேட்பாரு, ஏன் அழித்தொழித்தல் வந்து அழித்து ஒழித்தல், அழித்து ஒழித்தல்னா முற்றிலுமா அழித்தொழித்தல் தவறா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அதுக்கு அந்த தலைவன் சொல்லுவான், அழித்தொழித்தல் தவறல்ல, ஒரு கட்டத்தில் அது எல்லாவற்றையும் அழிக்கும், பிரித்தறிய உன்னால் அதை பிரித்தறிய முடியாது, அது நம்மையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சுவாமிஜி சொல்லுவார் இல்லைங்களா திருக்குறள்ல, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நம்ம நினைக்கிறோம் கோபத்தினால அடுத்தவங்களை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கோபம் மற்றவங்களை அழிக்குதா நம்மளை அழிக்குதான்னு நம்மளால பிரிச்செறிஞ்சே பார்க்க முடியாது. இன்னும் பிரிச்செறிஞ்சு பார்க்க முடியும், பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அது எந்த பாதிப்புமே இல்லை, நமக்கு தான் அது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போ அவ எப்படி ஒரு சிறந்த தலைவனாக இருப்பான், தான் மலையை பாதுகாத்துக்கணும், அது தேவை. ஆனால் அவங்கள போய் அழிச்சு ஒழிக்கிறதுங்கிறது எனக்கு தேவையில்லை. இன்னொன்னு சேர்த்து சொல்லுவான், அடுத்த தடவை அவங்க படையெடுத்து வந்தா அதை நம்ம தற்காத்துக்கிற அளவுக்கு நம்ம அறிவை தான் பெருக்கிக்கணுமே தவிர அவங்களை அழிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாதுங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவான். எவ்வளோ சிறந்த தலைவனா இருந்தா, தர்மத்தை காக்கிற தலைவனா இருந்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். ஆனா இந்த சமதளத்தை ஆளக்கூடிய வேந்தர்களுக்கு இருந்தது வந்து ஆசை, பேராசை. அவனுக்கு இருந்தது தேவை, தன்னுடைய இணை மக்களையும் இயற்கையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற தேவை. இப்போ நம்ம தேவைக்காக இருக்கிறப்போ நம்ம உள்ளத்துல எழுச்சியே வராது. நம்ம எப்பவுமே அறிவா மட்டுமே இருப்போம், உணர்வு அங்க செயல்படாது. அறிவு இருக்கிறப்போ உணர்வு எப்பவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இது முதல் ஸ்லோகத்தினுடைய விளக்கம். நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள செல்லலாம். அர்ஜுன உவாச்ச சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அர்ஜுனன் சொல்றான், ஹீனா ஏனெனில், கிருஷ்ணா ஏனெனில் கிருஷ்ணா, மனம் சஞ்சலம், மனத்துக்கு ஒரு 4 தன்மைகள் சொல்றாங்க. சஞ்சலமானது, பிரமாதி, பலவத், திருடம், 4 சொல்றாங்க. 4 தன்மைகளுடையது மனம். தஸ்யா எனவே, நிக்ரகம் அந்த மனதை தடுப்பது, தடை செய்வது, கட்டுப்படுத்துவது என்பது, வாயோரிவ காற்றை போல, துஷ்கரம் கடினமானது என்று, அகம் மன்யே நான் நினைக்கிறேன். ஏனெனில் கிருஷ்ணா, இந்த மனமானது சஞ்சல புத்தியுடையது, பிரமாதி, பலவத், திருடம். எனவே அதை கட்டுப்படுத்துவது என்பது காற்றை கட்டுப்படுத்துவது போல அதைவிடவும் கடினமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹி அப்படிங்கிறது ஏனெனில் அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகன்ல அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாரும் நம்ம குருநாதர்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா, அதை தான் அர்ஜுனன் வந்து சொல்றான். நீங்க எல்லாம் பிரம்ம வித்யா சொல்லி கொடுக்குறீங்க, ஆத்மஞான், நான் கடவுள், நான் ஆத்மான்னு சொல்லி தர்றீங்க, அதுக்கு எவ்வளவோ இந்த 6 அத்தியாயங்களாகவும் ஆத்ம ஞானத்தை 2வது அத்தியாயத்திலேயே ஆத்மா யாருங்கிறது மொத்தமா முடிச்சு விட்டுறாரு பகவான் கிருஷ்ணர். 6 அத்தியாயம் வரைக்கும் விளக்குனாலும் இதுக்கு முன்னாடி ஸ்லோகன்ல அவன் என்ன சொல்றா, இது எல்லாமே எனக்கு புத்திக்கு தெரியுது, ஆனா என் மனசுல வந்து அது நிலை பெற மாட்டேங்குது, அதனாலதான் ஏனெனில் நிலை பெற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது என்ன காரணங்கிறதையும் அர்ஜுனன் இங்க சொல்றாரு. ஏன்னா இந்த மனமானது ரொம்ப சஞ்சலப்படக்கூடியது, அலப்பாஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஆசை, இன்னொன்று அது முடிஞ்சோடனே அது ஆசையில் அந்த ஆசை நிறைவேறக்குள்ளேயே இன்னொரு 10 ஆசைகள் அந்த மாதிரி. அப்புறம் இப்போ ஹோட்டல் போனோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹோட்டல் மெனு. அந்த காலத்தில் நம்ம அப்பாங்க காலத்தில் வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஹோட்டல் என்னென்னு இருக்கும், புதுசு புதுசாக இப்போ எந்த ஹோட்டல் போனாலும் காமனாக இதுதான் டிஷ் இருக்குன்னு தெரியும்.
ஆனால் அங்கே போய் உட்காந்து 1/2 மணி நேரம் அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு யோசிப்போம், பக்கத்து டேபிள் என்ன வாங்கலாம்னு யோசிப்போம், நேற்று சாப்பிட்டாச்சே இப்போ சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு செலக்ட் பண்ணுறதுலையே நம்ம வந்து மன அலப்பாஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி முடிவெடுக்கிறது வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதாகட்டும், ஃபோன், பைக்கு, என்ன பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து பயனுள்ளதா இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கிறதான்னு யோசிக்கிறது தேவை. ஆனால் ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஒருத்தவங்க ஐஃபோன் வச்சுருக்காங்க, நான் உடனே வாங்கணும் அப்படிங்கிற அது வந்து ஆசை தான் இல்லைங்களா. தேவைக்கு ஆசைக்கு வித்தியாசம் என்னங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது பிரமாதி. பிரமாதி அப்படின்னா பிரமதன சீலம் அப்படிங்கிறது விளக்கம் பகவத்கீதையில சுவாமிஜி கொடுத்துருக்காரு. மதனம் அப்படின்னா கடைதல், சீலம்னா வல்லமை, மனன சீலம் இல்லைங்களா. மனன சிலர் வல்லமை பெற்றவர்கள். மதன சீலம் அப்படின்னா கடையக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த மனம் வந்து இந்த புலன்களை நல்லா தயிர் மத்து மாதிரி போட்டு கடைஞ்சிட்டே இருக்குமா எப்போவுமே. அதை பாரு, அதை செய், இதை கேளு அப்படின்னு சொல்லி புலன்களை சும்மாவே எடுக்க விடாம, மனம்தான் கருவி, அதை எப்பவுமே வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு இந்த புலன்களை வச்சு. அந்த தன்மை உடையதுனால மனத்துக்கு பிரமாதி அப்படின்னு பேரு. அடுத்தது பலவத் திருடம். சரி, உடல்ல வந்து நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாமே, சத்துள்ளதா சாப்பிட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மனசுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அது நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த மனசஞ்சலமானது ரொம்ப பலமாகவும் திடமாகவும் உறுதியானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி 4 லட்சணங்கள் தர்றாரு அர்ஜுனன் மனதுக்கு. அதனால காற்றை கூட என்னால் பிடிச்சி அடைச்சிட முடியும், ஆனால் மனசை பிடிக்கும். காற்றை கூட நம்ம பலூனில் பிடிச்சி அடைச்சிடலாம், சைக்கிள் டியூபு, கார் டியூப்ல பிடிச்சி அடைச்சிடறோம். ஆனால் அந்த மனசை வந்து பிடிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி குருநாதர்கிட்ட புலம்புறோமோ அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர்கிட்ட புலம்புறாரு. அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகன்ல பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. பகவான் அர்ஜுனனை கூப்பிடுறாரு, மகாபாஹோ நீண்ட புஜங்களை உடையவனே. புஜம்னா தோல்ல இருந்து கை எல்லாமே சொல்லுவோம். அது என்ன நீண்ட புஜங்களுடையவனா, அவனுக்கு பெரிய கை இருக்கா நம்ம எல்லாத்த விடுவோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அவன் வில்வித்தையில சிறந்தவன் இல்லைங்களா, அதனால அவனை வந்து பேசுறதுக்காக, பெருமைப்படுத்தி பேசுறதுக்காக நீண்ட புஜங்களுடையவன் கூப்பிடுறாரு. ஆனா இந்த இடத்துல ஏன் அவனை பெருமைப்படுத்தி பேசணும்னா அது ஒரு உள்குத்து வச்சு சொல்றாரு. நீ என்னதான் வில்வித்தையில உலகத்திலேயே அவனை விட சிறந்த வீரன் யாருமே இல்லை, ஆனா அவ்வளோ சிறந்த வீரனா இருந்தாலும் இப்படி புலம்புறையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள எப்படி எவ்வளவோ படிச்சிருக்கிறோம் ஆனாலும் இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுக்க முடியாம எவ்வளோ கலங்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. அதனால அவனை வந்து ஒரு செல்லமா திட்டுற மாதிரி மகாபாகு அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிடுறாரு. அசம்சயம், சம்சயம் அப்படின்னா சந்தேகம், அசம்சயம்னா சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லாமல் மனமானது, சலம்னா சஞ்சலம், முன்னாடி பார்த்தோம்னா சலம், மனமானது சஞ்சலம் உடையதுதான். துர்நிகிரகம், அதை பிடிப்பதும் கட்டுப்படுத்துவதும் கடினம்தான். சந்தேகமே, நீண்ட புஜங்களையுடையவனே, சந்தேகமே இல்லாமல் இந்த மனம் சஞ்சலமானது தான், அதை கட்டுப்படுத்துவதும் கடினம்தான். து கௌந்தேய, ஆனால், து அப்படின்னா ஆனால், கௌந்தேய அப்படின்னா குந்தியின் மகனே. இங்க வந்து திட்டிடுறாரு, செல்லமா திட்டிடுறாரு. இங்க வந்துட்டு ஒரு வாஞ்சையா, ஒரு குழந்தா எப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குந்தியின் மகனே அப்படின்ட்டு அன்போடு அழைச்சு, அபியாசேன வைராகியேன, அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும், கிருஹ்யத்தை, கிராகியம்னா பிடிக்கிறது, கண்டிப்பா இந்த மனசை நம்மளால பிடிக்க முடியும், வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அது என்ன அபியாசம் வைராகியம் அப்படின்னு பார்ப்போம். அபியாஸ் அப்படின்னா பயிற்சி. நம்ம கணக்கு புத்தகத்துல வந்து ஒரு டாபிக் சாப்டர் எடுத்துருவாங்க, நமக்கு அது புரிஞ்சிரும், நல்லா புரிஞ்சிரும். ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாங்க, டீச்சர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு திருப்பி அந்த கணக்கு போட சொல்ல நம்ம போடுவோமா, போட முடியாது. நான் அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டெப்ஸ் போட்டால் இது வந்துடும் தெரிஞ்சு, ஆனால் நான் போடுறப்பதான் அது ஸ்ட்ரக் ஆகும், எனக்கு அது வரவே, எத்தனை தடவை போட்டாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் வரும், வரவே வராது இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சாப்டரோட எண்டிங்லையும் பயிற்சி, எக்ஸசைஸ், ஹிந்தியில சான்ஸ்கிரிட்ல அபியாஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அந்த ஒரே மாடல் இருக்கிற சம்மை வந்து ஒரு 10 தடவை போடுறப்போ பயிற்சி ஆகும், நமக்கு அது வந்துடும் அப்படிங்கிறக்கா, அதுதான் வந்து பயிற்சி. அந்த பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல சரியானதை செய்யணும். குழந்தைங்க ப்ரீகேஜி ஜாயின் பண்ணுறப்போ இல்லைன்னா ஏ போடுறதுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா.
சொல்லி தர்றப்போ ஒரு தடவை சொல்லி தந்துறாங்க. அந்த குழந்தைக்கு ஏங்கிறது எப்படின்னு தெரியும். இப்போ அபிக்கு வந்து ஏ இப்படிதான் இருக்குன்னு தெரியும். ஆனால் அது எழுத சொன்னா அதுக்கு தெரிய வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டில் அதையே வந்து 3 பேஜுக்கு திருப்பி திருப்பி எழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் பயிற்சி அப்படிங்கிறது. சரி, அப்போ அந்த பயிற்சி குழந்தை எடுக்கிறப்போ என்ன பண்ணணும், சரியான பயிற்சியா எடுக்கணும். இப்போ ஏங்கிறது இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக ஏ போடணும்னா இப்படி போடணும். அந்த குழந்தை இப்படி போட்டு பழகினா அது சரியானதா இருக்குமா? முதல்ல எதை பயிற்சி செய்யறோமோ அது சரியான நோக்கத்துக்காகவும் சரியான விஷயத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் அதுக்கப்புறம் நம்ம செய்யற பயிற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கும். இல்லைன்னா தவறான பலன்கள் கொடுக்கும். முதல்ல அபியாசத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சரியானவற்றை என்ன பயிற்சி செய்ய போறோமோ அதுல சரியான விஷயத்தை தேர்வு செய்வது. அடுத்தது தீர்க்க காலம். தீர்க்க காலம் அப்படிங்கிறது நீண்ட காலம் செய்யணும். பயிற்சி செய்யறேன், ஆனா ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அதோட பலன் தருமா? அதாவது பலன் தர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து நீண்ட காலம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். மூணாவது நிரந்தரம். நிரந்தரம் அப்படின்னா இடைவிடாமல் செய்வது. நான் ரொம்ப நாள் செஞ்சேன், ஒரு வருஷம் செஞ்சேன், ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சேன், அப்போ மொத்தத்திலே 12 தடவை தான் செஞ்சுருப்போம். அப்போ அது நமக்கு பயன் தருமா? அது நம்ம இந்த விஷயம்ன்றது எதாக இருந்தாலும் நம்ம எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா, நம்ம வாழ்க்கையில் எது வேணால் சொல்லிக்கலாம். எதாக இருந்தாலும் சரியானதை தேர்ந்தெடுக்கணும், நீண்ட காலம் செய்யணும், இடைவிடாமல் செய்யணும். அப்போ தான் அது சரியான பலனை கொடுக்கும். இங்கே அபியாசம் அப்படிங்கிறது எது குறித்து சொல்கிறாரு கிருஷ்ணர் பகவான் அப்படின்னா அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி தான் சொல்கிறாரு. எனக்கு அது மனசில் நிலைக்க மாட்டேங்குது. குரு சொல்லி கொடுத்த சாஸ்திரம் நான் தான் கடவுள், நான் தான் பிரம்மம்னு சொல்கிற விஷயம் என் மனசில் நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை குறித்து நீண்ட நேரம் அவர் என்ன நம்ம சிரவணம் மூலமாகவும் கேட்டு மனநம் மூலமாக சந்தேகத்தை தெளிஞ்சிட்டோம் இல்லைங்களா? அதை வந்து நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணுறப்ப தான் அந்த பயிற்சி செய்யதான் நம்ம சிரவணம் கேட்டுட்டு மனநம் ஓகே நான் முதல்ல சிரவணத்தில் என்ன தெரிஞ்சுப்போம், நம்ம யாருன்னே நமக்கு தெரியாதுன்னு குருக்கிட்ட வர்றோம். அவர் நீ கடவுள்னு சொல்கிறாரு. மனநத்து மூலமாக எப்படி நான் கடவுளாக இருக்க முடியுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் உபனிஷத் மூலமாகவும் பகவத்கீதை நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாரு. சரி, எனக்கு சந்தேகம்லாம் தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னால் வாழ முடியலை, கடவுளாக வாழ முடியலை அப்படின்னா அப்போ அதில் நிதித்தியாசனத்தில் அது உருப்போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கணும். அந்த பிரம்ம சிந்தனையே எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும். அது குறித்து தான் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அடுத்த இன்னொரு உபாயம் வைராகியம். வைராகியத்துக்கு சங்கரர் தர டெஃபினிஷன் வந்து திருஷ்ட அதிருஷ்ட போகேஷு தோஷ தர்ஷன. அதே தத்துவபோதத்தில் வைராகியத்துக்கு இன்னொரு டெஃபினிஷன் இருக்குது. இஹ ஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம். இந்த ரெண்டும் ஒரே பொருளை தான் குறிக்குது. இங்கே திருஷ்ட அப்படிங்கிறதும் இங்கே இஹங்கிறது ஒன்று, இங்கே அதிர்ஷ்ட அப்படிங்கிறதும் இங்கே ஸ்வர்க அப்படிங்கிறதும் ஒன்று தான். அதாவது இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பற்றையும் பிற உலகங்களான ஸ்வர்க்கம் முதலான பிற உலகங்கள் மேலே இருக்கிற பற்றையும் விட்டு விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தோஷ தரிசனத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இச்சா ராகித்யம். இது இச்சா ரஹிதம் அப்படின்னா தடை செய்தல், இச்சான விருப்பம், இந்த விருப்பத்தை தடை செய்யணும்னு சொல்றாங்க. இங்க தோஷ தரிசனத்தை பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தோஷ தரிசனத்தை பார்க்க தெரியாம இல்லை. இப்போ நம்ம குழந்தை ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிக்குது அப்படின்னா நம்ம சொல்றோம் அந்த குழந்தைக்கு, இல்லை அந்த பொருள் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், வேண்டாம், உனக்கு அது வந்து நீண்ட நாள் வராது, அது வந்து நித்தியம் இல்லாத பொருள், அது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரினா அது நித்தியம் இல்லாத பொருள், அநித்தியம், நான் உனக்கு நித்தியமான பொருளை நான் வாங்கி தர்றேன், அதாவது என்னன்னா ரொம்ப குவாலிட்டியான பொருள் நான் வாங்கி தரேன்ப்பா, இதை வேண்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு எது நித்தியம் எது அநித்தியங்கிற பிரிச்சடிக்கூடிய விவேகம் வந்து நமக்கு இருக்கு, இந்த உலக வாழ்க்கையில இருக்கு. ஆனா பிரம்மஞானத்துக்கு வர்றப்போ விவேகத்தின் மூலமா நித்திய அநித்திய எதுங்கிறத குரு சொல்லி கொடுத்துட்றாரு. ஆனா அதுலயே நிலைச்சு நிற்கக்கூடிய இது நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா நமக்கு இந்த உலகப்பற்று இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்கள் எல்லாமே அநித்தியம்தான். அது மேலேயே பற்று இருக்கிறப்போ நம்ம நித்திய இன்பத்தின் மேல நம்ம நாட்டம் செல்ல மாட்டேங்குது. அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு பொருள் நான் கையில இப்போ பேனா பிடிச்சிட்டு இருக்கேன், நான் இன்னொரு அந்த டேபிளை தூக்கணும்னா இந்த பொருளை விட்டாதானே நான் அதை தூக்க முடியும். இதையும் பிடிச்சிட்டு அதையும் தூக்கணும் அப்படின்னா முடியாது இல்லைங்களா? இதுவும் வேணும் அது வேணும்னு நினைக்க முடியாது. அப்போ முதல்ல இதை விடுறதுக்கு நம்ம பயிற்சி அபியாசம் எடுத்து வைராகியம் வர பெற்றாதான் நம்ம அடுத்த இதை வந்து பொருளை வந்து எடுக்க முடியும். அப்போ அநித்திய பொருள்கள் மேல பற்ற விளக்குனாதான் நித்திய வஸ்துவின் மீது நம்ம நாட்டத்தை முழுமையா செலுத்த முடியும். இதில் ஒரு கதை பார்க்குறேங்க. இந்த பற்று விடுதல் அப்போ பற்று இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு ஒரு பொருள் பிடிக்காம போச்சுன்னா அதை நான் அனுபவிக்கவே முடியாதே. அப்போ நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கணுமா? நான் சாப்பிடக்கூடாதா, தூங்கக்கூடாதா, காரில் போகக்கூடாதா அப்படின்னா ஒரு கதை. ஒரு துறவி ஒரு நாட்டோட எல்லையில் இருக்காரு.
மரத்துக்கடியில படுத்துட்டு இருக்காரு. நல்லா அவர் என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஊர் ஜனங்கள் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு கால் மேல கால் போட்டு மரத்துக்கடியில எப்பவுமே ஆனந்தமா படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த மன்னனுக்கு எப்பவுமே வேட்டையாட போறப்பவோ இல்லை வேற நாட்டுக்கு போறப்பவோ வந்து அதை பார்த்துட்டு எப்பவுமே இந்த துறவி என்னால் எப்படி நான் என்கிட்ட இவ்வளோ செல்வம் சொத்து கூப்பிட்ட குரலுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ராஜாக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மகாராஜாக்கு அவருக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? எல்லா இன்பங்களும் அவரை தேடுனா ஒரு சொடுக்குல வந்து சேர்ந்துரும். ஆனா அவருக்கு அப்பப்போ மனக்கவலை வருது. இவர் எப்படி வந்து இப்படி மன இன்பத்தோடு இருக்கிறாரு? அப்ப வந்து இது பொய்யாதான் இருக்கும். இப்போ நம்ம இவர் யாராவது பார்க்குறப்போ இன்பமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடிக்கிறாரா, இல்லை அப்படியே எளிமையான உணவு சாப்பிட்டுட்டு யார் இல்லாதப்போ நல்ல உணவாக போய் சாப்பிட்டு வந்துடுறாரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை துறவியை கூப்பிட்டு நீங்கள் வந்து 1 மாத காலம் என்னோட அரண்மனையில் என்னோட விருந்தினராக வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துறவி சொல்கிறாரு, இல்லை எனக்கு இதிலெல்லாம் பற்று இல்லை, வேண்டாம், எனக்கு இதுவே போதும், இதுலேயே நான் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னோடனே ஞானிகள் எப்போவுமே மக்கள் சொல்கிறத மறுக்க மாட்டாங்க, அவங்க இன்பத்துக்காக செய்வாங்க இல்லைங்களா. அதனால் அவரும் சம்மதிச்சு போகிறாரு அரண்மனைக்கு. அங்கே போயிட்டு பார்க்குறாரு. அவர் போனால் அங்கே எப்படி ஆனந்தமாக இருந்தாரோ அதே அளவு ஆனந்தத்தோடு அங்கே அரண்மனையிலே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற பொருள்களை சாப்பிட்றாரு, என்ன கொடுக்குறாங்களோ அவங்க ஆடைகள் எல்லாம் ராஜா மாதிரியே தராங்க. அங்கே ஒரு காவி இது போட்டுட்டு இருப்பாரு, காவி கூட இல்லாட்டி சிம்பிளான ஏதாவது ஒரு எளிமையான உடை போட்டுட்டு இருந்திருக்கலாம் மரத்துக்கடியில். இங்கே ஒரு ஆடை ஆபரணங்களோடையும் தர்றாங்க, அறுசுவை விருந்துகளோட தர்றாங்க, எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு, எதுவுமே வித்தியாசமே இல்லை. இவர் முதல் நாள் பார்க்குறாரு, முதல் வாரம் பார்க்குறாரு ராஜா. சரி புதுசாக வந்ததுனால அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. மறுபடியும் போக போக பார்க்க இவர் நம்ம நினச்ச மாதிரியே இவர் போலிச்சாமியாராக இருப்பார் போல இருக்கு, எப்படி இவ்வளோ ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னா இவர் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் இதாக பேசிட்டு, இல்லை நீங்கள் ஏமாத்திட்டீங்க அந்த மாதிரி சொல்லி வீரர்களை விட்டு திருப்பி அவங்கள அங்கேயே துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. மறுபடியும் மரத்துக்கடியிலேயே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இந்த ராஜாவுக்கு ஒரு வாரம் கழிச்சு ஒரு குறுகுறுப்பு. சரி இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த ஆனந்தத்தில் துளி கூட குறைவில்லாமல் அதே எளிமையான ஆடையோட அந்த மரத்துக்கடியில் கால் மேலே கால் போட்டு ஆனந்தமாக இருக்கிறாரு. அவர் ராஜாவுக்கு அப்போ தான் அந்த ஞானமே வருது, அவர் உண்மையான ஞானி தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் வந்து இங்கே இருந்தப்பவும் எனக்கு எந்த பற்றும் இல்லை, அங்கிருந்தப்போ எந்த பற்றும் இல்லை, அதுக்காக பற்று இல்லை அப்படிங்கிறக்காக நான் அதை அனுபவிக்காமையும் இருக்க முடியாது. இருக்கிறத நான் அனுபவிச்சனே தவிர நான் பற்று இல்லாமல் தான் அனுபவித்தேன். ஒருவேளை நான் அங்கே இருக்கிறத நான் பிடிக்கல, நான் இதெல்லாம் மாட்டேன், நான் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தா அது துவேஷமாக இருக்கும். துவேஷமும் இருக்கக்கூடாது. நம்ம சுவாமிஜி தத்துவபோதம் நூல் எழுதியிருப்பாரு, அதனால மறக்கவே முடியாது. ஒரு தலகாணிக்கடியில் தங்க காசு இருந்தது அப்படின்னா அதனால ஆசையுள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை எடுத்து வச்சுப்பான் இல்லைங்களா, ரொம்ப ஆசைப்பட்டு. இதே ஒரு துறவி அது பார்க்குறாரு, அது பார்த்தோன்னே என்னன்னா ஒரு துள்ளி குதிச்சு எந்திரிச்சு, யார் இது தங்க காசு கொண்டு வந்து வச்சது, நான் ஒரு துறவி இல்லையா, தங்க காசு ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு எந்திரிச்சு இது பண்ணுறாங்க. அப்போது அதுவும் ஒரு பொய்யான விஷயம்தான் இல்லையா. உங்களுக்கு தங்க காசு மேலே பற்றே இல்லைன்னா அது ஒரு ஓட்டு சில்லா இருந்தான்னு தங்க காசாக இருந்தான்னு. இப்போ அது ஒரு தலகாணிக்குள்ளே ஏதோ உறுத்துது, ஒரு ஓடு சில்லு இருந்தால் எப்படி உங்களோட சீடர்களை கூப்பிட்டு சொல்லுவீங்க, இப்போ அது ஓடிச்சில்லு இருக்குது தலகாணியில் உறுத்துது எடுத்துருங்கன்னு சொல்லுவீங்களா. அதே மன சாந்தத்தோட உங்களால் ஏன் அந்த தங்க காசு எடுத்துற முடியல? அப்போ அந்த தங்க காசு உங்கள் மன அமைதியை குலைக்குது, அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த பற்று நீங்கலை இல்லைங்களா. அந்த மாதிரி எது நடந்தாலும் நடக்காட்டியும், நம்மக்கிட்ட எந்த விஷயம் இருந்தாலும், பணம் புகழ் எது இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம அது மேலே பற்று இல்லாமல் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அந்த பற்று விட முடிய மாட்டேங்குது? எல்லாரும் ஏன் அந்த பற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தேவை என்னமோ அந்த தேவைக்கு கார் வாங்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிராண்ட் கார் இருக்குங்க, அது வந்து பல கோடி விலை மதிப்புள்ளது. ஆனால் அது அவ்வளோ சரி பணம் எங்கிட்ட, அந்த கார் வாங்குறதுக்கு உண்டான பணம் எங்கிட்ட இருக்கு, எனக்கு கொடுத்துருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கார் வாங்குறதுக்கு ஒரு புகழ் வேணுமா, அப்போ தான் அந்த கார் தருவாங்களாம். அப்போது அந்த 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 ரேஞ்சில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னென்னா எப்படியாவது அந்த கார் வாங்கிடணும். இன்னொருத்தரை வாங்கிட்டார் நம்மளால வாங்க முடியலன்னா அப்போ அவரை விட நம்ம புகழ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு காருங்கிறது இங்கிருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக உங்கள் பயணத்துக்கு தேவையான ஒரு கருவி, ஒரு வாகனம், அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், குடும்பம் பெருசாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வயசானவங்களாக இருக்கலாம். அப்போ அதுக்கான என்ன விஷயங்கள் பார்க்கணுமோ அதை பார்த்து வாங்கணும். கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் இருக்கிற பட்சத்தில் அதை பார்த்து வாங்குறது, நம்ம தேவைக்காக வாங்குறது தப்பே இல்லை. ஆனால் நம்ம இப்படிப்பட்ட கார் தான் வாங்கணும் அப்படிங்கிறப்போ அந்த மதிப்பு, இந்த வைராகியம்ங்கிற இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கறது அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு உண்மையான இருக்கக்கூடிய மதிப்பை கூட்டி பார்ப்பது அல்லது குறைத்து பார்ப்பது.
அதுதான் இந்த பற்று அப்படிங்கிறது வருது. குறைத்து பார்க்குறேன்னா சில மனிதர்கள் எளிமையாக இருப்பாங்க, நம்ம அவங்கள உதாசீனப்படுத்திடுவோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப மகத்தானவங்களா இருப்பாங்க. நமக்கு அவங்க மேலே துவேஷம் வந்துடும், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், உண்மையான அவங்க மதிப்பை விட நம்ம குறைவாக மதிப்பு போட்டுடுறோம். ஆனால் சில இந்த கார் விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த காருக்கு என்ன மதிப்போ அதுதான். ஆனால் அதை வந்து உன்னோட மதிப்பை கொண்டு போய் நீ அந்த கார் மேலே வைக்கிற. அந்த கார் தான் உனக்கு மதிப்பை கொடுக்குதா? நீ மதிப்பை கூட்டி பார்க்குற ஒரு காரு எங்களுக்கு என்ன பயன் இருக்குமோ, என்ன மதிப்பு இருக்குமோ, அதை விட அதிகமான மதிப்பை நீ கொண்டு போய் வைக்கிற. இன்னும் என்னன்னா, நீ உன்னோட மதிப்பை அது மேலே வச்சு உன்னை தாழ்த்திட்டு காரோட மதிப்பை உயர்த்திக்கிற. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம பகவான், வேதவியாச பகவான், பகவான் ஆதிசங்கரர், நம்ம குருநாதர் சுவாமி சங்கரானந்தா சுவாமிகள் 3 பேர் ஒரு நல்ல மழைக்காலம் சாயங்காலத்தில் வாங்கப்போ ஒரு டீ அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பேக்கரிக்கு. அதை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள பார்க்குறப்போ இதென்னு இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க 3 பேரையும் பார்க்குறப்பமே நம்மளை அறியாமல் விழுந்து வணங்கிடுவோம் இல்லைங்களா? அதுதான் தோணுமே தவிர இவங்கன்னு இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதாவது நம்ம அவங்க மதிப்பை குறைச்சி பார்ப்போமா, அவங்களோட மகிமையை குறைச்சி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். சரி, அதே அவங்க 3 பேர் ஒரு காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இவங்க காரில் போகிறாங்க அப்படின்னு அவங்களோட மதிப்பை கூட்டி பார்ப்போமா? நிச்சயமாக பார்க்க மாட்டோம். அவங்களோட மதிப்பு, அவங்களுக்கு உண்மையான மதிப்பு அவங்களுக்கு உண்டானது, அதை விட கூட்டியோ குறைச்சோ பார்க்க மாட்டோம். அப்போ எங்கே எந்த பொருள் மேலேயோ எந்த உறவு மேலேயோ உங்களுக்கு மதிப்பு கூடுதலாவோ குறையவோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பற்று வந்துடுது. கூடுதலாக பார்க்குறப்ப அந்த பொருள் மேலே பற்று வருது ராகத்தினால, குறைவாக பார்க்குறப்ப துவேஷத்தினால இன்னொரு பொருள் மேலே பற்று வந்துடுது. இதை எல்லாமே நம்ம நீக்கணும். நீக்கிட்டு நான் பிரம்மம் அப்படின்னு குருநாதர் சொல்லித்தர்றாரு. அப்போது இன்னொரு பொருளை விட மதிப்பு உயர்த்தி பிரம்மம் வந்து பிரம்மம் தான் இருக்கிறது ஒரே பொருள். பிரம்மம் ஏக அத்விதீயம் இருக்கிறது ஒரே பொருள் தான். அப்போ ஒரே பொருள் இருக்கிறப்போ அங்கே ஒப்புமையே கிடையாது. ஒப்புமை இல்லாத இடத்துல உங்களுக்கு மதிப்பு கூட்டலோ குறைச்சலோ கிடையாது. 2 பொருள் இருந்தால் தான் உங்களுக்கு எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தேர்வே வரும். சாய்ஸே அங்கே தான் வருது. இருக்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அங்கே சாய்ஸ் கிடையாது, தேர்வு கிடையாது, பற்று கிடையாது. அதை குருநாதர் நம்ம சொல்லி தந்துட்டே தான் இருக்கிறாரு. அது நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வகுப்பு மூலமாக நம்ம மனதை எப்படி வசப்படுத்தி அதை நம்ம பிரம்மமாகவும் வாழ்கிறது அப்படிங்கிறத பகவத்கீதையோட 3 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் சொல்லி தந்ததை இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அது இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. யோகேஷம் சச்சிதானந்தௌ வாசுதேவ व्रज प्रियं धर्म संस्थापकौ वीरं कृष्णौ वन्दे जगद्गुरुं श्रीकृष्णौ वन्दे जगद्गुरुं